தியாதிபம் அன்னை பூவதி அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நாளினுடைய ஆரம்ப நாளாக இருக்கின்றது. அன்னை பூவதி அவர்கள் இந்திய வல்லரசு எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் இங்கே தமிழ் மக்களுடைய விடிவுக்காக குரல் கொடுத்திருந்த அமைப்புகளை துன்புறுத்தி அவர்கள் அந்த காலப்பகுதியிலே தமிழர்கள் சிங்களவர்களாலே அடக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள். எனவே தமிழர்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய ஒரு தாயக நிலப்பரப்பிலே அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட இயக்கங்கள் குரல் கொடுத்து பல அமைப்புகள் குரல் கொடுத்து தமிழர்களுக்கு நடந்த அநியாயங்களை இந்திய வல்லரசு கூட அவர்கள் எடுத்து கூறி இருந்த காலப்பகுதியிலே இந்த இலங்கை தீவிலே ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்திருந்த வல்லரசு இந்திய வல்லரசு ஐபிகே எனப்படுகின்ற இராணுவத்தை அனுப்பி இங்கே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எங்களுடைய மக்களை அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ அந்த நோக்கத்துக்கு எதிர்மாறாக அவர்கள் அந்த காலப்பகுதியிலே தமிழர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக முன்னின்று செயற்பட்டார்கள். அந்த காலப்பகுதியிலே தமிழர்களுடைய உரிமைகளுக்காக மிக உறுதியாக நின்ற ஒரு இயக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இந்திய வல்லரசுக்கும் இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பின்னர் அது ஒரு ஆயுத போராட்டமாக எதிர்ப்பு போராட்டமாக நடைபெற்றிருந்தமையினால் அந்த இராணுவம் வந்த நோக்கத்தை கைவிட்டு வடக்கு கிழக்கில் இருந்த எங்களுடைய தமிழர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக அதுவும் குறிப்பாக வடகிழக்கிலே இருந்த தமிழ் இளைஞர் யுவதிகளை கைது செய்வதும் துன்புறுத்துவதும் கற்பழிப்பதுமாக படுகொலை செய்வதுமாக அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. ஆகவே அதனை அந்த நிலைப்பாட்டை நிப்பாட்ட வேணும் என்பதற்காக பல்வேறுபட்ட போராட்டங்கள் தமிழர் தாயகத்திலே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலே மட்டு அம்பாறை அன்னையர் முன்னணியினுடைய தலைவராக இருந்தவர் அன்னை பூவதி அவர்கள். அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டத்தை அவர் ஆரம்பித்திருந்தார். அதிலே அவர் சொன்னது விடயம் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும், 2வது கோரிக்கையாக விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என்று சொல்லி 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் 1988ஆம் ஆண்டு இதே மாதத்திலே மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலய முன்றலிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து 32 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அந்த அடிப்படையிலே அந்த உன்னதமான அந்த காரியத்தை செய்து தமிழர் தாயத்திலே இளைஞர்களதும் யுவதிகளினதும் ஒரு மனதிலே அடிமனதிலே இந்த போராட வேண்டிய அந்த உறுதித்தன்மையை அவர் ஏற்படுத்தியிருந்தார். உண்மையிலே அவர் ஒரு தாயாக இருந்து தமிழ் தேசத்தினுடைய தாயாக இருந்து நாங்கள் ஒரு கொள்கைக்காக எங்களுடைய மக்களுடைய இருப்புக்காக எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர் தன்னுடைய உறுதித்தன்மையை வெளிப்படுத்தினாலே அந்த இளைஞர்கள் மத்தியிலே அந்த போராட்ட குணம் உறுதியாக இருந்து இதுவரைக்கும் அந்த தமிழர்கள் போராடி இன்றைக்கு இந்த உலக அளவிலே நாங்கள் இன்றைக்கு ஒரு முன்னிலையாக ஒரு பேசுபொருளாக தமிழ் மக்களுக்கு இந்த இலங்கை தீவிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற என்ற விடயத்தை அவருடைய ஆரம்ப அந்த தியாகம் சரியான முறையிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு பதிந்திருந்தது. ஆகவே இவ்வாறான தியாகங்கள் எங்கள் மண்ணிலே எங்களோட மக்களுடைய இருப்புக்காக எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக அண்ணன் திலீவனை தொடர்ந்து அன்னை பூவதி அவர்களுடைய தியாகங்களை தொடர்ந்து எங்களுடைய மண்ணிலே பாரிய போராட்டங்கள் வெடித்து இன்றைக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவத்துக்கு நாங்கள் எங்களுடைய இனம் இந்த தீவிலே வாழுகின்றது. ஆகவே எங்களுடைய போராட்டங்கள் எவ்வாறு இருந்தாலும் ஒரு பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்த இலங்கை தீவு சிக்கொண்டிருக்கின்றமையினால் தமிழர்கள் வருகின்ற ஒவ்வொரு வல்லரசுகளாலும் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளாலும் தொடர்ச்சியாக கையாளப்பட்டு இதுவரைக்கும் இந்த தீவிலே தமிழர்கள் அடிமையாக்கப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக தமிழர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய மக்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றோம் என்றால் இன்றைக்கு ஒரு பூகோள ஆதிக்க போட்டி என்றது ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வருகின்ற
இந்த சந்தர்ப்பங்களை சரியான விதத்திலே நாங்கள் தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு சரியான ஒரு அரசியல் தலைமைத்துவம் சரியான விதத்தில் செயற்பட்டால் மட்டும்தான் வந்து எங்களுடைய மக்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்ற முடியும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் என்பது எவ்வாறான பூகோள ஆதிக்க போட்டிகள் இருந்தாலும் எப்படியப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் தமிழர்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய அவர்களுடைய தேசம், அவர்களுடைய இறமை, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே அவர்களுக்கு அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் விதமாக வந்து எந்த தலைமைத்துவம் முன்னுக்கு நிற்கின்றதோ அந்த தலைமைத்துவத்தை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அதன் மூலம்தான் இப்படிப்பட்ட தியாகங்களை அவர்களுடைய தியாகங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த தியாகத்துக்கு நாங்கள் செய்கின்ற பரிகாரமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.